டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். கரூரில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்த்தோம். கரூரில் கிட்டத்தட்ட நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த விஜயனுடைய அந்த பிரச்சார கூட்டத்தின் அருகில்னே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஏற்பட்டு அதனால் இறந்துருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகள் இறந்துருக்காங்க, பெரியவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த மாதிரியான சூழல்லாம் இந்த சனிக்கிழமை பார்த்தோம். நீங்கள் ஆல்ரெடி அங்கே போயிட்டு வந்திருக்கீங்க. எப்படி அங்கே இருக்குது நிலைமை? இந்த செய்தியை கேட்ட உடனே மனசு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இது மாதிரி நம்ம காலகட்டத்தில் ஒரு அரசியல் கூட்டத்துக்காக இவ்வளோ உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மாதிரி 41 உயிரை வாங்கியிருக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிறது. இதில் என்ன வருத்தப்படுறதுக்கு, இது ஒரு விபத்தாக தான் பார்க்கணும், விபத்து தான். ஆனால் அந்த விபத்து ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால் ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு, இது ஏற்படாமல் தடுத்துருக்கலாமா, அதெல்லாம் தான் யோசிக்கும் போது நிறைய நமக்குள்ளேயே சில மன அழுத்தம் உருவாகிற அளவுக்கு இருக்குது. இதுக்காக போய் இப்படி கூடணுமா, அறியாமல் இப்படி ஒரு கூட்டத்தை போய் இவங்க நிற்கணுமா, குழந்தைங்க அங்கே தொண்டர்கள் தான். இப்போது அங்கே தாவேக்க தொண்டர்கள் இருந்தாங்க, பொதுமக்கள் இருந்தாங்க. இப்போது நீங்கள் அந்த இறந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவங்கள மீட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நேரில் பார்க்கும்போது இப்போ நான் அந்த உயிரோடு இருக்கிற தருணம் எங்களுக்கு கிள்ளி பார்த்து நாங்கள் இருக்கோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா எங்கள் மேலே ஏறி காலால் மிதிப்பட்டு நாங்களும் செத்து போயிட்டோங்கிற நிலைமைக்கு தான் போயிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்குமே எக்ஸ்ரே பண்ணி எல்லாரோட உடல்கள்லையுமே காயம், கால் வீங்கியிருக்கு, இந்த இடம் வீங்கியிருக்கு. ஒரு பொண்ணுக்கு கண்ணில் ஏறி இந்த கண் அப்படியே ரத்த கட்டாகி வீங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செயின் ஸ்நாச் பண்ணி அதை கழுத்தை வெட்டியிருக்காங்க. ஒரு முஸ்லீம் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல கட்டாயிருக்கு. அதையெல்லாம் நேரில் பார்க்கும்போது அவங்க சொன்னது எல்லாமே, நாங்கள் 12 மணிக்கு போகும்போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க, 15 பேராக நாங்கள் போனோம், அந்த இடத்துக்குள்ள நாங்கள் தான் இருந்தோம். அப்புறம் நேரம் ஆக 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 கூட்டம் அதிகமாயிட்டு, அப்போ எங்களால் நிற்க முடியாமல் வெளியில் வந்துடுவோம். ஏன்னா 3 மணிக்காவது வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம், வரல. அப்படிங்கும்போது ஒரு 4 மணி 5 மணி போலலாம் வெளியில் வந்துடலாங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு நினச்சிருக்காங்க. ஆனால் அது மாதிரி பண்ண முடியல. அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர், மற்ற இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோ வெயிட் தான் இருப்பாங்க. ரொம்பவே அவங்களாம் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத நபர். கொஞ்ச நாள் சிந்திச்சு பார்க்கணும், ஒரு கூட்டத்தில் நசுக்கப்பட்டால் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் இவங்களும் போனது எனக்கு 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 சுத்தமாகவே உடன்பாடு இல்லை. இப்போ நான் கேட்டேன், என்னென்ன நீங்கள் பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுறீங்க, இந்த கூட்டத்துக்கு ஏன் போனீங்கன்னு நான் அந்த ஆட்டோ டிரைவர் அவரை பார்த்து கேட்குறேன். அம்மா, நான் அதுக்கு போல் ஒரு சவாரிக்காக தான் போனேன். அங்கே போகும்போது ஒரு குழந்தை உயிர் போகிற மாதிரி அதை மிதிக்கிறதுக்கு பார்த்தானுங்க, அதை தடுக்கிறதுக்கு குறுக்க போய் விழுந்தா என்ன மிதிச்சிட்டாங்க. நானுமே பிழைச்சது ரொம்ப கஷ்டம், ஆனால் என்னால் அந்த குழந்தையுமே காப்பாற்ற முடியலன்னு அழுகுறாரு. அப்போ அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு உயிர் போகிறத, இன்னொரு பொண்ணு சொல்லுது, என் கண்ணுக்கு ஏத்தாப்புல அந்த குழந்தை மூச்சு மூட முடியாமல் மயங்கி விழுந்ததை பார்த்தேன். ஆனால் அது மயக்கம்தான் அடிச்சிருக்குன்னு நினச்சேன், அது இறந்து போகும்னு நினைக்கல. நைட்டு பெட்டில் அவங்க அம்மா என் பக்கத்து பெட்டில் அட்மிட் ஆகும்போது குழந்தை இறந்துட்டுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை உயிர் போகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. ஒவ்வொருத்தரும் ஒரு அதிர்ச்சியை அவங்களுக்குலேருந்து வெளிப்படுத்தவே முடியாத ஒரு நிலை. அப்புறம் மார்ச்சரி பக்கம் போகும்போது அந்த குடும்பத்தாருடைய கண்ணீரும் கதறலும், அந்த 8 வயசு 3 வயசு இந்த மாதிரி குழந்தைங்களோட உடல்கள் வெளியில் வரும்போது உள்ள தருணத்தைலாம் அப்பா எந்த வார்த்தையிலையுமே விவரிக்க முடியாத ஒரு சோகம். அந்த சோகத்தை அந்த இடத்துல பார்க்கும்போது ஏண்டா பார்த்தோங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, இன்னுமே அதுலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு மனநிலை தான் எனக்கும் நீடிக்குது. அவங்களோட கருத்துக்கள், நிறைய பேர் ஏன் விஜய் சார் எங்களை பார்க்க வரல, ஏன் வரல, பார்க்க எங்களை வந்திருக்கலாம்ல, அப்போ நான் செத்து போயிருந்தாலும் என்னை பார்த்துருக்க மாட்டார்ல, அப்படி இப்படின்னு அந்த ஒரு ரசிகராக அவங்களுடைய மனசில் உள்ள. இல்லை, இப்போ நீங்கள் மீட் பண்ணி அந்த சந்திச்சது எல்லாருமே தாவேக்கா உறுப்பினர்களா, இல்லை பொதுமக்களா, இல்லை ரசிகர்களாக இருந்தாங்களா? தாவேக்கா உறுப்பினர்கள். இப்போ ஐசியூவில் இருக்கிறவங்கள போய் பார்த்தா, அரசு மருத்துவமனையில் அங்கே யாருமே தாவேக்காவோட உறுப்பினர் கிடையாது, பொதுமக்கள் தான். ஒரு சிலர், நான் சொன்ன மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் அப்படி சொன்னார். மற்றவர்கள் பெண்கள், ஒரு விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற ரசிகைகள் இருக்காங்களா, அந்த பெண்கள், அவங்க தான் அந்த 10 பேராக போனோம், 15 பேராக போனோம், நாங்கள் டான்ஸ்லாம் ஆடினோம், அவர் வராருன்னு மகிழ்ச்சியில் நடனம்லாம் ஆடணும்னு சொல்கிறதெல்லாம் அந்த ரசிகர்கள் கூட்டம்.
அது ஒரு வயதான அம்மா. அவங்க இன்னைக்கு தான் இறந்ததா தகவல் வந்திருக்கு. பட் நான் போய் பார்க்கும்போது அவங்க அவங்க ஒரு இக்கட்டான தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்தாங்க. அப்பவே எனக்கு செவிலியர் சொன்னாங்க, "இவங்க பிழைப்பதற்கு வாய்ப்பு குறைவா இருக்குங்கிற தகவல் எனக்கு சொன்னாங்க." அதனால இந்த கூட்டம் அவங்கலாம் வந்து வேலை முடிச்சுட்டு வந்தவங்க. அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேலைய முடிச்சுட்டு வந்தவங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, தொண்டர்ன்னு ஒரு நபர் கூட இல்ல. தி நான் வந்து தாவேக்கா தொண்டர் அப்படிங்கிற மாரி யாருமே இல்ல. எல்லாம் சின்ன பிள்ளைங்க. ஒரு சின்ன 16 வயசு, 17 வயசு பையன். அவங்கலாம் அந்த ரசிகர் கூட்டம் தானே. விஜய் அவர்கள பார்க்கணும். ஏன்னா அரசியல் ஓட்டே கிடையாது அவங்களுக்கெல்லாம். அந்த மாரியான ஒரு கூட்டம் தான். இது முழுக்க முழுக்க பப்ளிக் க்ரவுடுன்னு தான் சொல்லணும். இறந்தவர்கள் குடும்பத்தையும் நீங்க மீட் பண்ணியிருக்கீங்க. அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க? இப்ப அவங்க என்ன உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க? இல்ல இறந்தவர்களோட மனநிலை அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு கோபம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்கும்ல. என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு இல்ல விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள அவங்க கன்ஃப்யூஷன் எல்லாருக்குள்ளயும் ஆயிருப்பாங்கல்ல. இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவர் ஏன் வந்து பார்க்கல நேர்ல? ஏன் ஊர்லேருந்து உடனே இது மாரி நடந்திருக்குன்னு தெரிஞ்சு ஏன் போனாரு? அந்த அதெல்லாம் மாதிரி சொன்னாங்களா? நிச்சயமா. ம். அதெல்லாம் நான் நிக்கிற இடத்துலயே அவங்க சொன்னது அதுதான். எங்கள வந்து கூட பார்க்கல. வந்து பார்த்துருக்கலாம்ல. ஏன் வந்து பார்க்கல? அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்க ரொம்பவுமே நேசிக்கிறாங்க. அந்த நேசிக்கிறவங்களால தான் இல்ல 8 அது மணி வந்து நேரம் போயிட்டு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காகவா? இல்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கனெக்டிவிட்டியா இருக்காங்களா? கனெக்டிவிட்டி ஒரு கோபத்துல சொல்லுவாங்கல்ல, இவன்லாம் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அந்த அதாவது மாரியான இதுக்கு சென்ஸா? அடுத்ததா இல்ல வந்து அடுத்ததா உண்மையாலுமே அந்த பாசத்தினால ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில இது சொல்றாங்க. 2யுமே கலந்துங்க. இத சொல்லி முடிக்கும்போது, நான் செத்து கிடந்தாலும் வந்திருக்க மாட்டாரு. இவர போய் நான் நம்பிட்டேனே! அப்படிங்கிற மாரி ஆங்கிள்ல அவங்களோட கோவத்த வெளிப்படுத்துறாங்க. இப்ப அங்க உள்ளவங்க வந்து நேரடியா ரொம்ப எமோஷனலா அவர திட்டுறது அப்படிங்கிறத விட, அவங்க கனெக்ட் ஆனதுனால தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. நீங்க சொல்ற அந்த பர்சனலா புடிச்சு கனெக்ட் ஆன ஒரு கூட்டமா தான் அந்த கூட்டம் இருக்கு. அவர்கள் அந்த அளவுக்கு அந்த நெரிசலுக்குலாம் ஏன் போகணும்? ஒரு சிலர் வீட்ல சொல்லாம போயிருக்காங்க. எங்க போறோன்னே தெரியாம போய் நின்னுருக்காங்க. அது மாரிலாம் நெறைய அந்த கூட்டம் வித்தியாசமா இந்த மாரி தானே இருந்திருக்கு. அவங்கள்ட்ட வந்து இப்ப வந்து வரல. இவர் மேல போய் நம்ம ஒரு இவ்ளோ பெரிய ஒரு ஈர்ப்ப வச்சுட்டு நம்ம ரசிகரா இருந்துட்டோமே! அந்த வருத்தம். இது அதத்தான் சொல்றாங்க. நான் அப்புறம் செத்து கிடந்தாலும் அவர் வந்திருக்க மாட்டாரு. இப்ப நான் உயிரோட இருக்கிறதுனால அவர் வரலங்கிறது தெரியுது. இப்ப நான் இறந்து போய் இருந்தாலும் அவர் வந்திருக்க மாட்டாருங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு தன்னை தானே வந்து இப்படி நடந்துக்கிட்டோமே! அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. நம்ம இந்த மாரிலாம் போயிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இத வந்து வெளிப்படுத்துறாங்க. ஓப்பனா வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா, யாருமே போகலல்ல. 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட அங்க போகலல்ல. சரி விஜய் அவர்கள் போனா திருப்பி ஏதாவது வரும். அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசலாம். ஏன் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு புஷி ஆனந்த் அவர்களோ, அர்ஜுனா அவர்களோ, வேற யாரோ ஒருத்தர் போய் பார்க்கலாம்ல. அந்த இடத்துல நிக்கணும்ல. இன்னைக்கு நீங்க வந்து ஏன் வந்து உடற்கூறாய்வு பண்ணுனீங்கன்னு கேள்வி எழுப்பி இன்னைக்கு வழக்கறிஞர் பேசுறான்னா, அந்த வழக்கறிஞர் எங்க இருந்திருக்கணும்? எங்க இருந்திருக்கணும்? மார்ச்சுரி வாசல்ல இருந்திருக்கணும். என்ன நடக்குது? ஏது நடக்குது? சரியா பண்றாங்களா? பண்றாங்களா? இது எதனால நடந்துச்சு? அப்படிங்கிற ஒரு ஐயம் உங்களுக்குள்ள இருந்திருந்துச்சுன்னா, நீங்க அன்னைக்கே போய் களத்தோட நீங்க மக்களோட மக்களா போய் நீங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரால போய் நின்னு இருந்திருக்கணும். நேத்து நீங்க அங்க போகும்போது, இப்ப நீங்க சொல்றீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி. தாவேகா உறுப்பினர்கள் யாரும் அங்க வந்து சந்திப்பதற்காகவோ, பேசுவதற்காகவோ வந்திருந்தாங்களா? உங்களுக்கு கண்ணுக்கு எதுவும் அது மாரி எதுவும் தென்பட்டுச்சா? எனக்கு தாவேக்காவோட ஒரு மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்த மாரி இருந்தது. நான் நான் போகும்போது எல்லா கட்சியுமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா, எனக்கு தாவேக்காவோட உறுப்பினர்கள பார்க்குற மாரியோ, இல்ல அவங்க அவங்க கூட இருந்து ஆறுதலுக்கு நின்ன மாதிரியோலாம் ஒரு காட்சிய நான் பார்க்கல. ஏன்னா, அங்க ரொம்ப நீண்ட நேரமா உடற்குறாய்வு குறித்து இவங்க பேசுறாங்க. அங்க இனவரைக்கு முன்னாடி நாங்க ராத்திரிலேருந்து நிக்கிறோம்னு சொல்லி காலையில 9 மணி வரைக்கும் நின்னுட்டே இருக்கோம். இன்னும் குடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல அந்த மக்கள் இருக்காங்க. இப்ப நம்ம பொதுமக்களுடைய அவங்களுடைய குடும்பத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது, அப்படித்தானே. அப்பதான் என்ன கூட சொல்றாங்க, "மேடம் நீங்கனாவது உள்ள போய் கேட்டுட்டு வாங்க மேடம், இன்னும் வரல." அப்படின்னு சொல்லி தான் என்ன உள்ள அனுப்புறாங்க. நான் பிணவறைக்கு அந்த கேட்டுக்கு உள்ள போய் அங்க நானுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல உள்ள இருக்கேன். உள்ள இருக்கும்போது, அப்ப 4 பேரோட உடல்கள் தான் கடைசி 4 உடல்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 23 வயசு பையனோட உடல் வந்தது. அத பார்த்ததே என்னால முடியல. அதற்கு அடுத்தால் போல ஒரு 8 வயசு பையனோடது வெளியில வர்றதுக்காக அங்கே தான் எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மனசு தாங்க முடியாம நான் வெளியில வந்துட்டேன். என்னால அந்த காட்சியை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசுல தைரியம் இல்ல. அதனால நான் வெளியில வந்துட்டேன். அப்ப கூட சொன்னேன், "இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும்." ஏன்னா என்ன நம்பி உள்ள அனுப்புனாங்க மக்கள். "நீங்க போய் கேளுங்க மேடம்." அப்படின்னு அனுப்புன நம்பிக்கைக்காக நான் உள்ள இருந்தேன். வெளில வரும்போது இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துரும்ன்னு நான் வந்துட்டேன். ஆனா அங்க தாவேக்காக்காரவங்க அந்த மாரி ஒரு ஆறுதலுக்கோ, அவங்க சைடு நின்னுட்டோ, அந்த ஏதோ ஒரு இடத்துல நிக்கிற மாரியான காட்சிகள நான் பார்க்கலங்க. நான் கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு
குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம் நம்மாவது ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். அந்த நேரத்துக்குள்ள நான் அந்த மாதிரி காட்சியை நான் பார்க்குறேன். விஜய் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டார். எப்படி வந்து மக்களை சந்திக்கலை அப்படிங்கிற குறை இன்னைக்கு வரைக்கும் இருக்கோ, ஆனால் உடனடியாக அன்றைய இரவு வந்து ஒரு ட்விட் போட்டார். இதயம் நொறுங்கி போய் இருக்கிறேன், தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையினாலும் துயரத்தினாலும் உழன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தாரு. அப்புறம் நேற்று கூட வந்து இன்னொரு ட்வீட் போட்டு அந்த இறந்த குடும்பங்களுக்கு ஒரு உதவித்தொகையும் அதே மாதிரி காயமடைந்தவங்களுக்கு ஒரு உதவித்தொகையும் கொடுத்துருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எதை பற்றியும் என்ன நினச்சி என்னங்க, ஒரு இடத்த விட்டு மூவ் ஆகுறாரு, ஒரு பிரச்சாரம் முடியுது. அப்போ வந்து அவங்கெல்லாம் சரியாக அவங்க வீடு போய் சேரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே அந்த தலைவர்கள் நினைக்கிறாங்க, எல்லாம் நினைக்கிறோம். நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துருப்பீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போது மற்ற கூட்டங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்றைய இரவு கரூரில் நடந்த அந்த கூட்டத்தையும் பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் தோணுச்சு? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? இது வந்து முறையற்ற கூட்டம்ங்க. இந்த கூட்டம் வந்து தான் வந்து இந்த ஏரியாவில் நம்ம வெயிட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் நம்ம இருக்கணும், அதனாலேயே தாமதப்படுத்தி ஆனால் அந்த கூட்டமும் பாருங்கள், கூரை மேலே ஏறுறது, எவ்வளவோ விஷயங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லி அறிவுரைகள்லாம் வழங்கினாலும் அதை கேட்காத கூட்டமாக இருக்குல்ல. அந்த கூட்டத்தை பார்க்கும்போது வருத்தமாக இருந்துச்சு. இப்போ எங்கெங்கே தொங்குறது, மரத்தில் ஏறுறது, ஏதாவது ஒன்று மாறுனுச்சுன்னா எதுவுமே மாறலை, எங்கேயுமே எதுவுமே மாறலை. இந்த கூட்டத்தினால ஆபத்து வரப்போகுது. அப்போ தான் அன்றைக்கி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சொல்கிறேன், இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்குங்க, பாதுகாப்பு இல்லாத ஒரு கூட்டம், இந்த கூட்டத்தால் மாற்றம் வருங்கிறது இருக்கட்டும், அது என்ன விதமான மாற்றமாக இருக்குங்கிறது தானுங்க பிரச்சனை. என்ன மாற்றம் வரப்போகுது? இப்படிப்பட்ட ஒரு அன்ஆர்கனைஸ்டாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிறாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் எப்படிங்க மாற்றத்தை கொடுக்க முடியும்னு அவள் தான் பேசிகிட்டு இருக்கும்போதே இது நடந்திருக்கு. எனக்கு ஜென்ரலாக வந்து அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து அரசியலை நல்லா அனுபவத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு தான் பண்ணணுங்கிறத நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன். அரசியல் யார் வேணாலும் வரலாம், எல்லாருக்குமானது தான் அரசியல். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, நீங்கள் சினிமா நடிகராக இருக்கிறதுனால இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதற்காக நீங்கள் என்ன பயிற்சி உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, என்ன பயிற்சியை நீங்கள் எடுத்திருக்கீங்க, ஒரு தலைவராக ஆவதற்கான ஒரு தகுதிகளை எந்த விதத்தில் வளர்த்துருக்கீங்க, ஒரு 50 ஒரு 100 கேண்டிடேட்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது ஒரு 500 வாலண்டியர்ஸை உருவாக்க முடியாதா அந்த கூட்டத்தை சரி செய்து கொள்வதற்கு? நம்மளே இப்போ விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு அரசாங்கம் போட்டிருக்கு, அது தவிர என்ன போட்டிருக்காங்க, ஒரு தனியார் பவுன்சர்ஸ் வச்சு நீங்கள் நிறைய பாதுகாப்புகளும் போட்டுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு போட்டுக்கிறீங்க, உங்களை நம்பி வரக்கூடிய மக்களை அங்கே காவல்துறையை மட்டுமே நம்பி நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு டீம் போட்டுக்கலாமா, போட்டுக்க கூடாதா? உங்கள்கிட்ட அதற்கான மேன் பவர் இருக்காங்களா இல்லையா? இவ்வளோ ரசிகர்கள் வர்றாங்கல்ல, அந்த ரசிகர்களையே ஒரு பயிற்சி கொடுங்க. அந்த இடத்துக்கு ஒரு 200 பேர், 300 பேர், 500 பேர், இவ்வளோ கூட்டம் வருமா, இந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே 20 பேராக நில்லுங்க. பெண்கள் ஒரு பக்கம் நிற்கட்டும், ஆண்கள் ஒரு பக்கம் நிற்கட்டும். இந்த இடத்துல இவ்வளோ பேர் தான், 10 பேர் நிற்கிற இடத்துல 15 பேர் நிற்கலாம், 100 பேர் நிற்க முடியுமா? அப்போ இந்த லாஜிக்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து இந்த க்ரௌடை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அல்லது அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணணும், இவங்க வர்றதுக்கு முன்னதாக அந்த கூட்டமில்ல இடத்துக்கு வந்து அவர்களை ஒழுங்குபடுத்தணும். அவரே பிடிச்சிட்டு வரீங்க, அவர் வர வாகனத்துக்குள்ளேயே நீங்கள் உட்காந்துட்டு வர்றதை விட்டுட்டு அதற்கு முன்னதாக எந்த இடத்துல வந்து பஸ் நிற்க போகுது, அல்லது எந்த இடத்துல வந்து பேச போகிறாரு, இங்கே உள்ள க்ரௌடோட நிலைமை என்ன, இந்த அளவுக்கு இருந்தால் கஷ்டமாச்சு, ஏதாவது பண்ணணும்ல. இப்போ நீங்கள் இது வந்து போலீஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஒரு க்ரௌடு அதிகமாகுது அப்படின்னா காவல்துறை அது மேலே வந்து என்ன மாதிரியான மக்கள் வந்து உயிர் பலி ஆகக்கூடாதுங்கிற இடத்த நிச்சயமாக காவல்துறை தான் அதுக்கு முழு பொறுப்பு. அதான் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, முழு பொறுப்பு காவல்துறை ஏற்று பண்ணணும். அதே சமயத்தில் நீங்களும் அந்த ஈக்குவல் பொறுப்பு இருக்குது, உங்களுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் ஏற்படுத்திய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உயிரும் உங்களுடைய குடும்ப உறுப்பினராக நீங்கள் கருதணுங்கிற இடத்த நீங்கள் விட்டுட்டீங்க. உங்களுக்கு தேவை கூட்டம் வரட்டும், இன்னும் வரட்டும், கெத்த காட்டுவோம், அப்படி காட்டுவோம், இப்படி காட்டுவோம்னு சொல்லி ஒரு அரசியலில் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானா உங்களை காட்டிக்கிறதுக்கு இந்த கூட்டம் மட்டுமே காமிச்சிடும்னு நினச்சி இன்னைக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல ரெக்கார்டு. அவங்க ஒரு மாவட்டத்திலேருந்து வந்தவங்க கிடையாது, அவங்க எல்லா மாவட்டத்திலேருந்து வந்தவர்கள். என்ன மாதிரியான வயதினை உடையவர்கள் வந்தாங்க, யார் யார் வந்தாங்க, இது இப்போ இந்த கட்சியாக இந்த கூட்டத்துக்கு வந்தவங்களை வச்சு நீங்கள் இந்த இறந்து போன லிஸ்ட்டை வச்சு இவங்க என்ன கட்சி அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியுதா இல்லையா? இது ஃபுல்லாக ரசிகர்கள் கூட்டம், இது அரசியல் கூட்டம் கிடையாது, இது தொண்டர்கள் கூட்டம் கிடையாது. பேசுவதை கேட்க வந்த கூட்டம்னா எங்கே வேணாலும் நிற்கும், ஸ்பீக்கர் இருந்தால் போதும், தலைவன் பேசுறதை கேட்டுட்டு போயிடுவோம் நிற்கும். ஆல்ரெடி தாவேகா அவரை பார்க்க வந்த கூட்டம் தான். இல்லை, ஆல்ரெடி தாவேகா தரப்புல வந்து லைவ்ல பாருங்க, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள்,
யாருமே வந்து இங்கே வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வாரம் வந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி வந்து அதையும் அவங்க வற்புறுத்தி சொல்லிகிட்டே இருக்காங்க. காவல்துறையும் வந்து கண்டிஷனோட தான் வந்து அந்த இடத்துக்கும் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் மீறி மக்கள் வராங்கன்னா அப்போது இதை வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல அரசாங்கமும் இருக்குது அப்படிங்கிற பார்வையும் எடுத்து வைக்கிறாங்கல்ல சில பேர். நிச்சயமா அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லல. அந்த கூட்டம் நிறைய கூட்டமா மாறும்போது அந்த இடத்துல அந்த பப்ளிக்கை வந்து கண்ட்ரோலா கொண்டுட்டு வர வேண்டியது எல்லாமே அவங்க பொறுப்பு தான். இதுல என்ன ஆயிடுச்சுன்னாங்க, இப்போ இவர் வந்து அரசியல் பேசுறாரு. இவர் அரசியல் பேசும்போது ஒரு கட்சி எதிர்க்கிறாரு. இப்போ திமுகன்னு எதிர்க்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்ப வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களும் இருப்பாங்க. இது ஒரு இது எல்லாத்தையும் வந்து இது ஒரு வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக பார்க்கிறேன் நான். இந்த காவல்துறையை வந்து தனித்து செயல்பட விட மாட்றாங்க. காவல்துறை ஆளுங்கட்சியோட கீழே தான் அடிபணிஞ்சு கைப்பாவையாக தான் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தை என்ன மாதிரி நடக்குது போ அப்படின்னு விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. அசம்பாவிதங்கள் இறந்து போகணும்னு நினைக்கலங்கிறதெல்லாம் நான் பழி போட விரும்பலைங்க. இல்ல இதுக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு சில விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது தவாகவினர் வந்து ஒரு குற்றச்சாட்டாவும் வந்து சமூக இதுதான் நான் இப்படி சொல்றேனே. அவரு அந்த இடத்து பகுதியில் இருக்கிறதுனால செந்தில் பாலாஜின்னு நம்ம சொல்றது. வேற யாரு இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க பேரை தான் சொல்ல போறாங்க. அது அடுத்தது. ஆனா இதுல என்னன்னா, அறியாமையாக அரசியல் அனுபவம் இல்லாம அரசியலை வந்து நடத்தி காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம், அரசியல்ல ஜாம்பவான் என்ன வேணாலும் பண்ணுவோம், எந்த நிலைமைக்கு வேணாலும் நாங்க போவோம், எந்த எல்லைக்கு வேணாலும் போவோங்கிற ஒரு கூட்டம், அந்த ஒரு அரசியல். இது ரெண்டுக்கும் இடையில எதுவுமே தப்பு செய்யாத அப்பாவியான இந்த ஒரு ரசிகர் கூட்டம். இப்ப கடைசியில பலியானவங்க வந்து நம்ம மக்கள் தானே, அப்பாவி மக்கள் தான். இப்ப இவங்க 2 பேரோட பிளானுங்கிறது வேற வேற. இவர் தனியா நான் சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுய ஆசைக்காக, அவரோட ஆம்பிஷனுக்காக இந்த ரசிகர் கூட்டத்தை பயன்படுத்துறாரு. இது அப்படிதான் சொல்லுவேன் நான். இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் மாத்தி இல்லை, எப்பவும் அதுதான். ரசிகர் கூட்டத்தை அரசியல் படுத்திட்டு மாத்துறது வேற. ரசிகர் கூட்டமாவே வச்சிருந்தாதான் நான் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு. அது தப்புன்னு நான் எப்ப தொடர்ச்சியா சொல்றேன். முதல்ல ஒரு பயிலரங்கம் வைங்க, ஒரு அரசியல் பட்டறை வைங்க, ஒரு கற்றுக் கொடுங்க. அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. அரசியல் மக்களுக்கானது, மக்களை பாதுகாக்க வேண்டியது. இங்கே உள்ள மக்களை பாதுகாக்கலாம், எப்படி நம்ம நாட்டை பாதுகாக்கிறது? இங்கே நீங்கள் ரூல்ஸை மதிக்கலைன்னா எப்படி சட்டத்திட்டங்களை மதிப்பீங்க? அரசியலோட அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். நீங்களும் சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறோம். எவ்வளவு சொன்னாலும் ஹெல்மெட் போட்டுக்கிறது இல்லை, அந்த வாகனத்தை பின்தொடர்ந்துட்டே வர்றது, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே வர்றது, இதெல்லாம் வந்து தே ஆர் பிரேக்கிங் ரூல்ஸ் ஆல்வேஸ். எப்பயுமே நாங்கள் வந்து ரூல்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டத்தை நீங்கள் பேசி பேசி மாற்றணும். நீங்கள் எதிரியை பற்றி பேசுறது, நீங்கள் இன்னொரு கட்சியை பற்றி ஏன் கூட்டணி வச்சிங்கன்னு பேசுறது, இது மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுறது இருக்குல்ல, இதெல்லாம் பேசலாம். எப்போ பேசணும்? உங்கள்கிட்ட ஒரு அரசியல் டீம் இருக்கும்போது, நீங்கள் ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதிகளை கூட வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு நல்ல அரசியலை கொடுக்க முடியுங்கிற ஒரு முழு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படுத்திய பிறகு பேச வேண்டியதை நீங்கள் முன்னாடியே பேசிகிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. அதுக்கு காலம் எடுத்துக்குங்க. அதுதான் சொன்னோம், கூட்டணி வச்சுக்கிங்கன்னு. கூட்டணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறது வந்து வாக்கு வங்கிக்காக மட்டும் கிடையாது. இப்போ வந்து இந்த கூட்டத்தை வந்து அரசியல் பயிற்சியே இல்லாமல் நம்ம களத்தில் இறக்கிட்டா இப்படி தான் இருப்பாங்க. பிரேக் த ரூல்ஸ். அதன் காரணமாக தான் வந்து இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற பார்வை வைக்கிறீங்க. ஆனால் இன்னொரு சம்பவம் வந்து அன்றைக்கி அந்த விஷுவல்ஸில் பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் நடுவில் வந்ததையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பவர் கட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஒரு பார்வையை எடுத்து வைக்கிறாங்க. அங்கே ஏற்கனவே வந்து ஆம்புலன்ஸ் குறித்தான விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி கடந்த அந்த கூட்டங்களில் வந்து பேசினதையும் பார்த்தோம். இந்த நிகழ்வு பின்பாகவும் எடப்பாடி பழனிசாமி வந்து இதையும் நம்ம விசாரிக்கணும், ஆம்புலன்ஸ் ஏன் நடுவில் போச்சுன்னு தெரியல, அதை கூட விஜய் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அங்கே அரசு மருத்துவமனையிலேருந்தும் பேசும்போது சொல்கிறார். அந்த ஆம்புலன்ஸ், இந்த பவர் கட்டு, இதுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு சதிவலை இருக்குது அப்படின்னும் வந்து தாவகையாளர் வந்து நீதிமன்றத்திலேயே ஒரு இதாக வந்து கொடுத்துருக்குறாங்க, மனுவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கரெக்டு தாங்க. இது எல்லாமே இப்போ நம்ம பேசினா சரியாக இருக்காது. அது ஒரு தீவிர விசாரணை தான் மேற்கொண்டு, ஒன்று இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா சிபிஐக்கு கூட போகணும், மாற்றணுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாடு அரசாங்கம் அருணா ஜெகதீசன் அவங்க ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்தது அப்படிங்கிறத மட்டும் நம்ம எப்படி கால் வந்துதா இல்லை சாதாரணமாக வந்தாங்களாங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் அதிமுக சார்பில் நீங்கள் நடந்த விஷயத்தோட ஒப்பிட முடியாது. அது வந்து பிளான் பண்ணி கால்ஸ் எதுவும் வராமல் வந்தது.
ஆனால் இங்கே வந்து மேபி இங்கே நிறையா நேரமாக நிறைய பேர் மூச்சு திணறலுக்கு அதுக்கு இதுக்கு மயக்கம்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ யாராவது ஒரு நபர் கால் பண்ணியிருந்திருக்கலாங்கிறது ஒன்று இருக்குது. இது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்காம எம்டி ஆம்புலன்ஸ் வந்து எம்டி ஆம்புலன்ஸ் வந்து தானே ஏற்றிட்டு போக முடியும். பிரச்சனை நோயாளி உள்ள இடத்துக்கு எம்டி ஆம்புலன்ஸ் தானே வரும். அதனால் இதையும் அதையும் ஒப்பிட முடியாது. அதில் நடந்திருக்கலாம். பவர் கட்டுக்கும் என்னென்னா இதற்கு முன்னதாகவே சொன்னாங்க, பவர் கட்டு தன்னிச்சையாகவே இது விஜய் தரப்பினரை நிப்பாட்ட சொன்னதாக. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏறும்போது நம்ம வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்குங்கிறதுனால நிப்பாட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் வந்து விசாரணையில் தான் தெரிய வரும். எதற்காக கரண்ட்டு நிப்பாட்டப்பட்டது, இல்லை நம்ம அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்களா, முகம் தெரியணுங்கிறதுக்காக அந்த கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அவர் மட்டும் இருக்க மாதிரி அப்படி சொல்கிறாங்க. மாறி மாறி கருத்துக்கள் வெளியில் வருது. இதெல்லாம் பார்க்கணும். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், காலதாமதமாக இவங்க மீட்டிங்கை வைக்கிறது அப்படிங்கிறது. ரொம்ப டைம் 1 மணி நேரம் லேட் ஆகலாம், 2 மணி நேரம் லேட் ஆகலாம், 7 மணி நேரம் லேட் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? 12 மணின்னு சொல்லி 7:15 வருது, 7:30 மணி வருது. இல்லை, அவங்க காவல்துறை தரப்புல அனுமதியாக கேட்டிருக்கிற டைம் வந்து 3 to 10 அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. தாவேகாவினருடைய அந்த அபிஷியல் ட்விட்டர் 11 பேஜ்ல o'clock அவங்க வந்து 12 மணி அந்த மாதிரி 11 டைம் மணி தான் தான் போடுது. 11 கொடுத்துருக்காங்க. மணி. இப்போ ஏற்பட்ட ஒரு சூழல்ல அவங்க 3 to 10ன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் வந்து முன்னாடி கூடிடுறாங்களே, அப்பயுமே முன்னாடி கூடிடுறாங்க தானே. அந்த 3 to 10 அப்படிங்கிற விவரம் வந்து அங்கே உள்ள மக்களுக்கு தெரியாதுங்க. அது இப்போ தெரிஞ்ச தகவல். நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம், நாங்கள் காலதாமதமாக இல்லை, இந்த அனுமதியை நாங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறது இப்போ சொன்ன தகவல். ஆனால் அவங்க மத்தியில் போகிறது அந்த இன்ஸ்டா, அந்த ட்விட்டர்லாம் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் அது. அதில் போட்டதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை, லேட்டாக வர்றதுக்கு இன்னொரு காரணம், நீங்களே ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜயனுடைய அந்த வாகனத்துக்கு முன்னாடி நிறைய வாகனங்கள் போகுது. ரசிகர்கள் வழி மறித்து எப்படியாவது மாலையை வந்து கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க, சில ஃபோட்டோஸ் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் விஜய் எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு சொல்லி அருகில் போகிறாங்க. அப்போது இயல்பாக வந்து இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே. எதுங்க இயல்பாக நடக்குது? இயல்பாக நடக்கிறத விட இது மாதிரி தான் நடத்தணும்னு நினைக்கிறதோட விளைவுங்க இது. இப்போ அஜித்குமாரோட வீட்டுக்கு போனார்ல விஜய் அவர்கள், எப்படி போனார்? அங்கே ஏன் கூட்ட நெரிசல் வரல? இந்த அளவுக்கான அசம்பாவிதம்லாம் நடக்கல. இல்லை, அது அன்பிளான்டு, இது பிளான்டு இல்லை. அந்த பிளான்ட் அப்படி கரெக்டாக சொல்றீங்க. அந்த பிளான்ட் அப்படிங்கிறது தான் நானும் சொல்கிறேன். இப்படி எல்லாம் நேரம் ஆகணும், இப்படிலாம் க்ரௌடு வரணும், இப்படிலாம் ஒரு மாஸ் காட்டணும், இந்த மாதிரி நம்மளை நிரூபித்து காட்டணும் அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அதில் தான் இந்த பலி ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஓரளவுக்காவது ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த ரோட் ஷோ மாதிரி பண்ணும்போது ஒரு 5 ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு மாவட்டத்துக்கு 5 இடங்களை தேர்வு பண்ணி கூட்டத்தை ஒரே இடத்துல குவிய விடாமல் நீங்கள் வேறு வேறு இடங்களில் வைக்கும்போது அதோட இது குறையும். என்ன குறையும்? சிரமங்களும் சரி, எல்லாமே நம்ம ஏரியாவுக்கும் விஜய் வராருன்னு அமைதியாக அவங்களுக்குமே அடிஷ்னல் வேல்யூ தான். இந்த ஒரு மாவட்டத்தை கவர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள நகரத்துக்குள்ள 3, வெளியில் 2 இப்படி தான் தேர்தல். அவங்க இன்னொரு தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கரூரே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ கரூரில் ஒரு 4 இடம் வராருன்னா அந்த 4 இடங்கள்லையுமே டிராஃபிக் ஆயிரும், அங்கே நகரமே ஸ்தம்பிச்சிரும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் தாவக்கிறவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா கூட்டங்கள் நிறைய வரும்போது, அதுவும் சனிக்கிழமை அப்படிங்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி இருக்குல்ல. வந்தீங்கன்னா அதுக்கு இந்த ரோட் ஷோ தேவையில்ல, பொதுக்கூட்டம் போட்டிருக்கலாம். நீங்க மருத்துவ வசதி, தண்ணீர் வசதி, உணவு இதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி சரியான முறையில் ஏற்பாடு பண்ணி ஒரு அருமையான ஒரு பொதுக்கூட்டம் போடலாமே. மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு பொதுக்கூட்டம் போட்டிருக்கலாம். அதுக்கு இந்த ஷோ தேவையில்லைங்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷோவை போட்டு மக்களை வந்து பாதிப்படைய செய்கிறது அப்படிங்கிறது தேவையில்லை. நீங்கள் இப்போ பிரச்சனையே நீங்களே சொன்னது தான். இப்போ இதுக்கு பிரச்சனைங்கிறாங்க, இவங்க சைடில் எல்லாமே பிரச்சனைகள். இந்த சைடில் காவல்துறைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியல. இந்த இடத்த கேட்டால் அந்த இடத்த கொடுக்க முடியல, இந்த இடத்த கொடுக்காத அந்த இடத்த கொடு அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷரு, இவங்களுக்கு ஆளுங்கட்சியோட ப்ரெஷரு. இன்னைக்கு காலையில் அருணா ஜெகதீசன் வந்து போகிறாங்க. போகும்போது ஒரு சில பேர் வந்து பேசுகிற விஷயம் என்னவா இருக்குன்னா, இந்த இடம் கொடுத்துருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு மாநாட்டிலையும் தெரிஞ்சிருக்கு, கடந்த இடங்கள்லையும் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து ஏன் இந்த இடத்த அவங்க கேள்வி கேட்குறாங்க? அப்போது மக்களும் இந்த பார்வை வைக்கும் போது, அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அனுமதின்னு சொல்லி காவல்துறை கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் வராரு, கடைசியாக இந்த சம்பவம் நடக்குது. இப்போ இந்த இடமே எனக்கு கொடுக்க முடியாதுங்கிறது ஏன் காவல்துறை சொல்ல முடியல? இந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. இந்த இடத்த ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, இப்போ இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி 3 இடம் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 2 இடம் ரொம்ப குறுகலாக இருக்குது, அதனால இந்த இடம் வாய்ப்பு இல்லை, இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த கோரிக்கையில் வச்சனால அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. இந்த 3 இடமே பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையால் சொல்ல முடியும் தானே? அதாங்க, காவல்துறைக்கு ஆளுங்கட்சியோட ப்ரெஷர் இருக்குது. நான் அதைத்தான் அடிப்படையாக சொல்கிறேன்.
இந்த இடத்த கொடுத்தாங்க. அப்ப செந்தில் பாலாஜி பிரஷர் கொடுத்திருப்பாரா? நிச்சயமா கொடுத்திருக்காங்க. அதைத்தான் சொல்றேன். இவங்க எல்லா இடத்துல முற்றும் தெரிந்த ஒரு அரசியல்வாதிகள் அங்க. இந்த இடத்துல வந்து அரசியலை என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் இது. இது ரெண்டுத்துக்குமான இடத்துல அப்பாவி மக்கள் பலியாயிட்டாங்கிறது தான் என்னை போன்றவரோட வேதனை. இந்த வேதனையை தான் நான் சொல்றேன். இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அவங்க அந்த இடம் கொடுக்குறாங்களா, அந்த வேலுசாமிபுரம் அந்த இடத்த கொடுத்தாங்களா, அந்த இடத்துல இவ்வளோ கூட்டத்தை ஆக்குப்பை பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட்டு கட்சி நிர்வாகிக்கு தெரிஞ்சிருக்கணும், பொறுப்பாளர்கள். அவங்களுக்கு தெரியல, தாவேக்கவின உறுப்பினர்ல லோக்கல் ஆளுகளுக்கு தெரியல, காவல்துறையினர் அதை சொல்லணும்ல. என்னங்க இவங்க கேட்டது, பர்மிஷன் கேட்டது 10,000 பேருக்கு எழுதி கொடுத்தது 10,000 பேருக்குன்னு தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனா அதே அந்த அறிக்கையில கிட்டத்தட்ட வந்து 60,000 வரைக்கும் வந்து பார்வையாளர்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா அதுல இருந்தது தானே. அதையும் வந்து கணக்கிட்டு அதை வந்து சொன்னாங்க அப்படின்னு அந்த இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் மென்ஷன் பண்ணியிருக்கா? தாவேக்கவினர். பர்மிஷன் கேட்கறதுல 60,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது? 60,000 இல்ல, நான் படிச்சு காட்டுறேன். அதாவது எங்கள் கழக தலைவர் விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக கரூருக்கு வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது கீழ்கண்ட இடங்கள்ல வந்து கொடுக்கணும், ரவுண்டானா பகுதி அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல வந்து 23/9/2025 அன்று பொறியாளரை வைத்து அளவீடு செய்ததில் 1,20,000 கிலோ சதுர அடி காலிடமாக உள்ளது. இதில் 60,000 நபர்கள் வரை நின்று பார்வையிட வாய்ப்புள்ளது. தாங்கள் இக்கூட்டத்துக்கு எதிர்பார்க்கப்படும் நபர்கள் 10,000 பேர் வரை ஆகும் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. நீங்களே தெளிவா படிச்சிருக்கீங்க. இல்ல 10,000 நபர்கள் வருவாங்க இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுல வந்து 60,000 நபர்கள் வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல ஆக்குபன்சி இவ்வளவு பண்ண முடியும்ங்கறத குறிப்பிட்டிருக்காங்களே தவிர அப்படி பார்த்தா 27,000 பேர்ல கூடி இருக்காங்க. இவங்க தரப்புல 10,000 பேர் தான் கொடுத்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், தகவலை தவறா கொடுத்துட்டாங்க. தாவேக்காவினர் தகவலை தப்பா கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலருக்கு ஒண்ணுமே தெரியல. காவல்துறைக்கு இது தெரிஞ்சிருக்கணும் தான் நானும் சொல்றேன். உங்களோட பாயிண்ட்க்கு அடிப்படையே வந்து அரசியல்வாதியா இருக்கக்கூடிய அரசியல்வாதியினருக்கு கரூர் மாவட்ட அந்த நபருக்கு ரெண்டு அரசியல் தான் நான் திரும்ப சொல்றேன். அவங்க செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. இவர்கள் இந்த இடத்தை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இவங்க தெளிவா இருந்திருக்கணும்ங்கறத தான் நான் சொல்றேன். மதியழகன், அவருடைய பேர் வந்து மதியழகன், கரூர் மாவட்ட. அது ரைட்டுங்க. அது யாராவது தெரியல. நான் என்ன சொல்றேன், காவல்துறையினருக்கு உங்களுக்கு அரசியல் தெரியல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்டதில்ல, இங்க தர முடியாது. போய் சொல்லுங்க, புசி ஆனந்த் போய் சொல்லுங்க. எதையாவது நடந்து தொலையட்டுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் நடந்திருக்கு. இதை கட்டுப்படுத்த முடியும், தடுக்க முடியும், இதை இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் முன்னாடியே எடுத்திருக்க முடியும், இதை கரெக்டாக பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நானும் சொல்கிறேன். இந்த இடத்துல காவல்துறைக்கு ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு இடமாக இருந்துருந்துச்சுன்னா இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது காவல்துறையோட வேலை தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை மாற்றி நான் பேசுனேன்னா அப்புறம் அரசியல் கட்சி நடத்துகிறேன் நான், புரியுதா? இதெல்லாம் மாற்றம் கிடையாது. இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ்னா காவல்துறையால் ஃப்ரீயா செயல்பட முடியாத ஒரு இடமும் இருந்திருக்கு. பொலிட்டிக்கல் பிரஷர் டிஎம்கே கொடுத்திருக்காங்க. அந்த டிஎம்கேயோட பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்ததும் இவங்களும் ஒரு தெளிவா இந்த இடம் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளவு பேர் வந்தா என்ன ஆகும், மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஒரு சூழ்நிலை உருவாகிடுமேங்கிற ஒரு இடத்தையும் இவர்களும் விட்டுட்டாங்க. ஏன்னா அனுபவம் இல்லை, ஏன்னா தலைவருக்கு தான் முக்கியத்துவம் நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப ரெண்டு பேருமே இவங்க வந்து அரசியல் தெரியாம இவங்க ஏதாவது ஒரு எப்படா பண்ணுவாங்கன்னு காத்து இருக்கிற மாதிரியும் அந்த நேரத்தை இங்க பொலிட்டிக்கல் ஸ்கோரா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேம் மாதிரி நடத்தி இன்னைக்கு 41 உயிர் பச்சை பிள்ளைங்க கிட்டத்தட்ட 10 பேரை நம்ம பழி கொடுத்துட்டோங்கிறது தான் வேதனை. இந்த ரெண்டு பேரோட எண்ணமும் இவங்க வந்து தலைவர் 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 தலைவர்னு அவரை தலைவராக காட்டுறதுலயே இருக்கே தவிர மக்களை நோக்கி சிந்திக்கணுங்கிற எண்ணமுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாதது ஒரு குறை. இந்த குறையை இவங்க நிவர்த்தி பண்ணிக்கணும். இந்த குறை வந்து முதல்ல யோசிக்கணும், எந்தெந்த ஏரியாவிலேருந்து மக்கள் வர்றாங்க, எப்படி வர்றாங்க, 12 மணிக்கு எத்தனாயிரம் பேர் இருக்காங்க, 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு இருக்காங்களா, இருக்கும்போது இவங்களே போலீஸ்ட சொல்லி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லையா அந்த குரூப் ஆஃப் பீப்புளே வாலண்டியரா மாறி இருக்கணும். இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்புகளை அவங்களே ஒரு செல்ஃபா ஒரு எடுத்திருக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த பொறுப்பா இருந்தாங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அது தெரியலையா, பொறுப்பு இல்லையா, அவங்களுக்கு நம்ம இப்படியே எடுத்துக்கோம், பாவம் தெரியல, நீங்க சொன்னதே தான் வச்சுக்கிறேன், பாவம் தெரியல புரியல அப்படியே தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இங்க நடந்த கூட்டம், இங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே உளவுத்துறை அப்படிங்கிறது திமுக ஆட்சியில சரியான முறையில் இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அந்த நம்ம ஸ்ரீமதி அவங்க பிரச்சனை நடந்துச்சுல, அந்த மாணவியோட மரணம், அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும், இவர் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்
ஒரு கட்சியுடைய மாநில தலைவர், அவர் இறந்து போகிறது அப்படிங்கிறது பட்ட பகல் 6 மணி 6:15 இருட்ட கூட இல்லை. அந்த டைமில் வந்து ஒரு நட்ட ரோட்டில் கொலை நடந்திருக்கு. அந்த குரூப் கூட பல நாளாக அங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் உளவுத்துறைக்கு போகலையா, இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருந்தாங்களாங்கிறதும் தெரியாது. நான் சொல்ல வரேன் ஒன்று ஒன்றா. இப்படி இருக்கப்பட்ட உளவுத்துறை அப்போ வேண்டுமென்றே சில இடங்களில் தன்னுடைய தெரிஞ்சும் தெரியாதது மாதிரி அந்த மாதிரி மக்களை பாதிக்கும் வகையில் இருக்காங்கன்னா, இவங்க பொலிட்டீஷியனாக இருக்காங்கன்னா வேறு மாதிரி பொலிட்டீஷியன், மக்கள் மீது அக்கறை இல்லாத தன்னுடைய கட்சிக்கு வாக்குகளை சேகரிக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கம். இப்போ இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா அது திமுகவுக்கு வந்து பலமான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கும். இவர் சொன்னதெல்லாம் இவர் ஒன்றுமே இல்லை, விஜய் ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம பண்ணிட்டோம், அவரை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற இடத்தை மட்டுமே நோக்கி நகரணும்னு நினைச்ச திமுக ஒரு நிமிஷம் இப்ப பேட்டி கொடுக்குறாரு, யாரும் மக்கள் இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாருல, அப்படி சொல்லவே கூடாதுங்கிற. அப்படி ஒரு வார்த்தையே வாயிலேருந்து வரக்கூடாது. நீங்க வந்து செயல்படுத்தலை, அந்த இடத்துல எந்த உயிரும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்க. நீங்க எந்த ஃபோர்ஸ் வேணாலும் இறக்கிருக்கலாம். இவ்வளோ க்ரௌடு நிச்சயமா மரணம் தான் நடக்கும் அப்படிங்கிறத உங்களால அட்லீஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? இந்த இவ்வளோ பெரிய க்ரௌட் இருக்கக்கூடாது, இந்த கூட்டம் இருக்கக்கூடாது, ஒன்றும் இல்லைன்னா ரத்து பண்ணுங்க, இந்த கூட்டத்துக்கு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதன் மூலமா வர கன்சிக்வன்சஸ் நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். இந்த இடத்துல இவ்வளோ பேர் நின்னாங்க, இதுல ஏறினாங்க, அதுல ஏறினாங்க, இந்த க்ரௌடு இவர் வர டைம்ல இன்னும் அது வந்து நெருசுனா அது பேர் என்ன, நெருக்கடியா இருக்கும், அந்த நெரிசல்ல மக்கள் நசுங்கிடுவாங்க, உயிர் போக வாய்ப்பு இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நாங்க தடை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல. காவல்துறை இதெல்லாம் செஞ்சிருந்திருக்கலாம், தடை செஞ்சுட்டோம், நிகழ்ச்சியே வேண்டாம். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதை பொலிட்டிக்கல் ஸ்கோர் ஆக்கிடுவாங்க. இப்ப காவல்துறை சொல்லியிருந்திருக்கலாம், ஒருவேளை இப்படி இருக்க கிரௌட நிப்பாட்டிலாம் கூட யோசிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு இடம். ஏன் தெரியுமா? இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமான்னு கேட்கக்கூடிய இடம் யார்கிட்ட? முதல்வர். அவருக்கு கீழே தான் இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கவர் தான் அமைச்சர். அதுக்கு அப்போ கேட்கும்போது அப்படி பண்ணினீங்கன்னா நாம் வந்து விஜய் வந்து அரசியலில் வந்து நம்ம தடுக்கிறோன்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்கோரை ஏற்றும். இங்கே யாருக்கு ஸ்கோரை ஏற்றுறதுங்கிற இடத்துல இங்கே இறந்தவங்களோட ஸ்கோரை ஏற்றிட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுதான் உண்மையான விஷயமே. இதுதான். இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க, அதுவும் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெண் அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க. ஒரு தாய்மாரனுடைய அந்த குமரெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. தமிழக வெற்றி கழக தலைவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய வருத்தம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ உயிர் போயிருக்குங்கிற செய்தியை அவர் கேள்விப்பட்ட பிறகு அவர் விமானத்திலேயே ஏறி இருக்கக்கூடாது. திரும்ப சென்னை வர்றதுக்கு பண்ண ஏற்பாடு தவறானது. திருச்சியில் தங்கி இருந்திருக்கணும். திருச்சியில் குறைந்தபட்சம் திருச்சியில் தங்கியாச்சும் அந்த மக்களுடைய நிலை என்ன, அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு எப்படி மருத்துவ வசதி கொடுக்குறாங்க, அரசு மருத்துவமனையில் பார்க்க முடியாதவர்களுக்கு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம கட்சிக்காரங்களே போங்க, அவங்க அட்மிட் பண்ணுங்க, அவங்கள பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர்களுடைய கூட்டத்தை முழுவதுமாக சப்போர்ட்டுக்கு அனுப்பி அவர் அங்கே தங்கிக்கிட்டு மக்களுக்காக ஒருத்தராக இருந்திருக்கணும். அதுதான் உண்மையான நல்ல அரசியலை குறிக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்பாட்டுக்கு தான் போக வேண்டாம். ஏன்னா ஸ்பாட்டுக்கு போனால் வேறு ஏதாவது இன்னும் அசம்பாவிதம் கேட்டிருக்காங்களே, ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் அனுமதி இல்லை. இப்போ கேட்டிருக்காங்கிறத பற்றி நான் பேசலைங்க. அந்த தூக்கம்ங்கிறது 24 மணி நேரம் தாங்க. அந்த 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 உடலோடு அவங்க இருக்கும்போது உள்ள மன வலி இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல, அந்த சம்பவம் நடந்து ஒரு 24 மணி நேரம் அந்த வேதனை அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த வேதனையின் போது அவர் வந்து திருப்பி தனி விமானத்தில் ஏறி சென்னை வந்தது எனக்கு சரியாக படலை. அப்படி ஒருவேளை நீங்கள் சென்னையே வந்திருந்தாலும் சென்னை நீலாங்கரையிலேருந்து நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு இதுக்கு ரொம்ப மனவேதனை அடைகிறேன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் அந்த உயிர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியாக நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அந்த ப்ரெஸ்ஸில் பேசி அதன் பிறகு நீங்கள் நிதி கொடுக்கறத பற்றி 20 லட்சம் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறத அடுத்து சொல்லியிருக்கலாம். அதாவது அரசியலை வந்து எல்லாரும் எல்லா விதமும் பார்த்தாலுங்க மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எவ்ரிபடி நீட் கரிஷ்மெட்டிக் லீடர். உங்களோட அறிக்கை, நான் துயரத்தில் இருக்கேன் ட்விட்டரில் போடுறது, இது வந்து பட்டி தொட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் இதே ஒரு வீடியோவை போட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபோனோட யூசேஜ் அதிகமாக இருக்குது, நிச்சயமாக அது வீட்டில் உள்ள பட்டி தொட்டி வரைக்கும் போகுது. ஒரு வீடியோ வந்து பதிவாக போணுச்சுன்னா யூடியூப்பில் போணுச்சுன்னா கடற்கடன்னு எல்லாம் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் எதை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அப்படியே அதை கடற்கடன், அதுவும் அங்கே போய் வேறு ஏதோ ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்திருக்காரு. திருச்சியில் ப்ரெஸ்காரவங்க பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது திரும்பி பார்க்காம போகக்கூடாது. நின்று எனக்கு மனசு சரியில்லை, அதோட திரும்பி போயிருக்கலாம். எல்லாரும் உடனே கேட்கலாம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் செய்ய முடியுமான்னு. நான் நினைக்கிறத சொல்லலை, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரும் என்ன நினச்சிருப்பாங்கங்கிறத நான் சொல்கிறேன். உயிரை பலியை கொடுத்துட்டு ஒரு வீட்டில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. வாழ்க்கை என்னென்னு இன்னும் தொடங்கவே இல்லாத சின்ன குழந்தைங்க செத்து போயிட்டாங்க.
அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நம்ம இந்த இதில் ஆழ்துளை இதில் வந்து குழாயில் வந்து குழந்தை மாட்டிக்கிட்டு சுர்ஜித்துன்னு ஒரு குழந்தை மாட்டினப்ப தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் எவ்வளவு நேரம் அதை பார்த்து வேதனைப்பட்டோம். உலகம் முழுவதும் எத்தனை பேர் அதை பார்த்து வேதனைப்பட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு அதே வயசை ஒத்த குழந்தைங்க வந்து இறந்து போயிட்டாங்கல்ல. அந்த குழந்தைங்கள்லாம் மரணிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு வார்த்தை நின்று மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்றத தெரிவிச்சுட்டுனாவது போயிருந்திருக்கணும். அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. இப்போ உங்களுடைய கனெக்ஷன் வித் பீப்புள் அப்படிங்கிறது தேவையில்லை. நான் பெரியவன், நான் மிகப்பெரிய நட்சத்திரம், எனக்கான கூட்டம், நான் என்ன ஆனாலும் வருவாங்க, நான் எப்படி பண்ணாலும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதை மாற்றிக்கணும். யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் மக்களுக்கானவங்களாக இருந்தால் மட்டும்தான் அரசியலில் இருக்க முடியும். நீங்கள் சினிமாவில் இருந்துக்கலாம், மக்கள் தெளிவானவர்கள். நீங்கள் மக்களுக்கானவராக இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்குள்ளே இருக்க முடியும். இந்த சம்பவத்தில் மக்களுக்கானவராக நீங்கள் நடந்துக்கலை அப்படிங்கிறது இனிமேல் நீங்கள் சம்பவங்கள் இது கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், அங்கே போகிறேன்னு சொல்லலாம், பார்க்கலாம், எல்லாமே இனிமேல் நடக்கிறது அப்படிங்கிறது வேற. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த குடும்பத்தில் ஒரு நபராக உங்களுடைய ஆதங்கத்தையோ வருத்தத்தையோ எத்தனையோ திரைப்படங்களில் எவ்வளவோ நடிச்சிருக்கீங்க, எவ்வளவோ காட்சிகள்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவர்களுக்கு உங்கள் முகத்திலேருந்து வரக்கூடிய இமோஷன்ஸ் தான் எப்படி நீங்கள் மக்களை ரீச் ஆனீங்க, உங்கள் நடிப்பு மூலமாக ரீச் ஆனீங்க. அப்போ அவர்களுக்கு தெரிஞ்சது உங்கள் முகத்தை பார்க்கணும், அந்த கூட்டமே வந்திருக்கு. அப்போ அந்த சோகமான சூழ்நிலை உங்கள் முகத்திலேருந்து நான் வருத்தப்படுறேங்கிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையாக கூட சொல்லியிருந்துக்கலாம். அந்த ட்விட்டரில் போட்டதை தான் பேசி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் சரி ப்ரெஸ்ஸை பார்க்க வேண்டாம், அவர் தான் காலத்துக்கும் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அரசியலுக்கு வந்துட்டார், அப்படி வச்சுக்குவோம். ஒரு வீடியோ எடுக்க சொல்லி அப்லோட் பண்ணக்கூடாதா? ஒரு கண்ணீர் அஞ்சலின்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இத்தனை உங்களோட ரசிகர்களுக்காக வரக்கூடாதா? ஒரு சொட்டு கண்ணீர். ஒரு உயிரை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம். 10 மாதம் சுமந்து அதை பெற்று அந்த குழந்தையோட அம்மாக்கு வந்து நின்றுட்டு இந்த பக்கம் முத்தம் கூட இங்கே கூட இப்படி கையை காட்டும் போது அந்த ஒரு ஆக்ஷனுக்கு அவரால் என்ன மாதிரியான ஒரு மன்னிப்பை கேட்க முடியும், விளக்கத்தை கொடுக்க முடியும்? அந்த மனிதாபிமானம் மிக்க ஒரு அரசியலை முதல்ல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. மனிதர்களை மதிங்க. ஏழையாக இருக்கட்டும், பணக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மக்களை மக்களாக நினைக்கணும். அது இல்லாத வரைக்கும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசியலில் ஷைன் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நடந்துகிட்டது தவறு. அவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த துக்க நிகழ்வில் இல்லாமல் போனது மக்கள் நிச்சயமாக வருத்தமாக தான் நினைப்பாங்க. அதை எப்படி நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது அடுத்தது. சரி செய்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். சரி செய். நாம் மக்களுக்காக பேசினா நாம் இன்னாருக்கு எதிரி. இதில் நான் அரசியலே பேச விரும்பலை. நான் பேசுறது உண்மை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டது என் மக்கள். என் மக்களை நான் நேசிக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன். இந்த தமிழ் மக்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். அதனால் என்னால் ஆத்திரம் தாங்க முடியல. நான் உண்மையை தான் சொல்கிறேன். இதில் எனக்கு வந்து யாரும் வந்து என்னை வந்து நான் நிறைய விஷயத்துக்கு அழுதுருக்கேன். இதுக்கு ஒன்றும் அழுகலை, இது புதுசாக அழுகலை. நான் நிறைய நீட்டுக்கு கூட அழுதுருக்கேன். நீட்டில் அப்பா பையன் அந்த ஒரு மாநிலத்துக்கு போனப்போ அப்பா தவறிட்டாருன்னு சொல்லும்போது அந்த துக்கத்துக்கு நான் நேரடியாக போயிருக்கேன். வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறேன். நான் அதுக்கு கதறி அழுதுருக்கேன். நான் அழுகாத நிறைய மக்கள் பிரச்சனைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுதது நான் வந்து என்னோட மனசு அவ்வளோதான். நான் மக்களுக்காக அழுகுறேன்னா அது இரக்கமான மனசை அழுகிறேன். இதில் எனக்குன்னு சொல்லி எதுவுமே நான் பேசவும் போகிறதில்ல, செய்யவும் போகிறதில்ல. இனிவரும் காலத்திலையும் என்னுடைய அரசியல் மக்களுக்கான அரசியல் தான். ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் என் உயிர் இருக்க வரைக்கும் மக்களுக்காகவே பேசுவேன், மக்களுக்காக இருக்க போகிறேன். நிர்வாணம் கொடுத்ததுக்கு நன்றி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.